வெல்கம் பேக் டு ஜெயந்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் சூடான சாதத்துக்கு கமகம வாசனையோட நண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கடல் நண்டு க்ளீன் செய்து 1 கிலோ எடுத்திருக்கேன். சாம்பார் வெங்காயம் 30 எடுத்திருக்கேன், தோல் உரித்து வச்சுருக்கேன். 3 தக்காளி எடுத்திருக்கேன். பூண்டு 20 பல் எடுத்திருக்கேன். இஞ்சி சின்ன துண்டு. தனியாத்தூள் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் 3, உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய். வறுக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் 1 கப்பு துருவி வச்சுருக்கேன், சீரகம் 2 ஸ்பூன், கசகசா 1 ஸ்பூன், சோம்பு 2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், ஒரு 5-6 முந்திரி எடுத்திருக்கேன். இதையெல்லாம் வறுத்து நம்ம மிக்சியில் தூள் பண்ணணும். முதல்ல நல்லெண்ணெய் சேர்த்துக்கணுங்க. வறுக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். கசகசா போடணும். கசகசா பொரிஞ்ச உடனே தேங்காய் போடணும். கூடவே முந்திரியும் போடணுங்க. நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா சீ ஃபுட்டு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த நண்டு பார்த்தீங்கன்னா சளி இருமல் இருக்கிறவங்க எடுத்தால் ரொம்ப நல்லது கூட, மருந்தும் கூடங்க. அது மருந்தாக கூட இருக்கும் அந்த நண்டு சாப்பிட்றது. மூட்டு வலி இருக்கிறவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு கால்சியம், பாஸ்பரஸ், மினரல்ஸ் கூடுதலாக இருக்கிறதுனால இந்த நண்டு சாப்பிட்றதுனால அவங்களுக்கு நல்ல ஒரு மருத்துவ குணம் கிடைக்குங்க. இப்போது மிளகு போட்டுக்கலாம், சோம்பும் சேர்த்துக்கலாம், ஜீரகம் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வறுத்துக்கணுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணிடலாம். முதல்ல இன்னொரு வானிலையே வச்சிடணுங்க. நல்லெண்ணெய் ஊற்றணும். சோம்பு போடணுங்க. அடுத்து பச்சை மிளகாய் போடணும். கருவேப்பிலை போடணும். சின்னதாக துருவி வச்சுருக்கேன். இது வெங்காயத்தை, சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. அடுத்தது தக்காளியை சேர்த்துக்கணும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா தக்காளி வெங்காயம் அப்போ சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்குங்க. அடுத்தது பூண்டு இடித்து வச்சுருக்கேன். இந்த பூண்டை சேர்த்துக்கிறேன். இஞ்சியும் இடித்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் வதங்கணுங்க. நண்டில் பார்த்தீங்கன்னா காப்பர் இருக்கிறதுனால அது நரம்பு தளர்ச்சிக்கு ரொம்ப நல்லதுங்க. இரும்பு சத்தை அப்சர்வ் செய்கிறதுனால உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தருதுங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வதங்கியிருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிராப் எடுத்து இதில் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் எண்ணெயில் வதங்குச்சுன்னா கிராப் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கணுங்க. கொஞ்சம் கிராப் இதில் வதங்கட்டோங்க எண்ணெயில். இதில் பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளுக்கு வளர்ச்சியும் உறுதியும் தருதுங்க. நமக்கு பல் வலிமையாக இருக்கிறதுக்கு உதவி செய்யுதுங்க. உடலில் இருக்கிற நச்சுக்களை நீக்கிறதுக்கு உதவி பண்ணுது. கிட்னியின் செயல்பாடுகளை முக்கியமாக சீர் பண்ணுதுங்க. இது இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா மிளகாய் தூளை சேர்த்துக்கணும்.
தனியாத்தூள் சேர்த்துக்கணும். மிளகாத்தூளும் தனியாத்தூளும் நல்லா வதங்கணுங்க. கிராப்போடு சேர்ந்து நல்லா வதங்கணும். கொஞ்சம் தண்ணி தெளித்து ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் மூடியை போட்டு மூடி வைக்கலாங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா மசாலா வந்து நண்டோட கலந்துருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கிரேவியை அது கூட சேர்த்துக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். நம்ம நண்டு குழம்புன்றதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ இந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் கொதிக்க விடணுங்க. நமக்கு இந்த நண்டு ஓடுலேயே பார்த்தீங்கன்னா காப்பர் இருக்குங்க. அதனால் நண்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. இப்போ கொஞ்ச நேரம் மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வைங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ குழம்பு நல்லா வாசனையோட ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்துக்கலாங்க. இப்போ முடிஞ்சிச்சுங்க. இப்போ பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. இப்போ கமகமன்னு வாசனையாக மணமணக்க சூப்பரான செம டேஸ்டான நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க. ஜெயந்தி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆரோக்கிய சுவை ஆரம்பம்.